ஹாய் சேலம் லைவ் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏஎன்சி பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஃபேக்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஓனர்கிட்ட தான் இப்போ பேச போகிறோம். இந்த பிஸ்னஸ் எப்படிலாம் போகுது, என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த பிஸ்னஸ்னால எவ்வளோலாம் யூசஸ் இருக்குன்ற நிறைய விஷயங்களை பற்றி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்க. நேம் பெருமாள் மேடம். நான் இங்கே சேலம் அழகாபுரத்தில் குட்டத்தெருங்கிற ஏரியாவில் குடியிருக்கிறேன். நம்ம மிஷினரி போட்டு பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏஎன்சி பேப்பர் பிளேட்டுன்னு நம்ம கம்பெனி பேர். அது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7 வருஷமாக தயார் பண்ணி கடை கொடுத்துட்ருக்கோம் மேடம். இந்த பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் இருக்குல்லங்க சார், இது லாபமா நஷ்டமா? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லியே ஆகணும் மேடம். ஏன்னா அந்த பேப்பர் பிளேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபமா நஷ்டமானு சொல்லிட்டு நிறையா இந்த யூடியூப்பில் உலாவிட்டே இருக்குது. இப்போ பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் நஷ்டம்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நஷ்டமான தொழிலை யாராவது எடுத்து பண்ண முடியுமா? யாரும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பொருள் எப்படி கடைக்கு போகுது, அந்த கடையில் தான் மக்கள் எப்படி வாங்கிட்டு போகிறாங்க, அது தினமும் ரொட்டேஷனாக ஓடிட்டு தான் இருக்கு. அப்போ நஷ்டமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நஷ்டமான பொருளை எப்படி கடைக்கு யார் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்து கொடுக்குறா? அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி லாபம் வரும்? அதனால் பேப்பர் பிளேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கிடையாது மேடம். ஆனால் அது தெரியாத பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மிஷினரி எங்கே எடுக்கிறது, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும், ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும், அதை என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அதை வெற்றிகரமாக பண்ணலாம் மேடம். எதுவுமே தெரியாத நீங்கள் 50,000 மிஷினை 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது ஸ்டார்டிங்கே நீங்கள் நஷ்டத்தில் ஆரம்பிக்கும் போது அது நஷ்டத்தில் தான் போகும். நீங்கள் இப்போ பிளேட்ஸ்க்கு வந்துட்டு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி கொடுப்பீங்க கடைக்கு? அது சைஸில் இருக்குது மேடம். அது 4ஆம் நம்பர்லேருந்து 12ஆம் நம்பர் வரைக்கும் சைஸ் இருக்குது நம்ம பிளேட்டில். அது 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 36 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ரேட் வைஸ் இருக்கு மேடம். அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உள்ள மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ரேட்டும் குவாலிட்டி வைஸ் சைஸ் தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து இந்த பேப்பர் பிளேட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்குமே நம்மளோட சரக்கு போயிட்டு தான் மேடம் இருக்குது. அது மேக்ஸ் பஸ்ஸு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சேலத்தை விட்டு அப்புறம் ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே நம்ம சரக்கு போயிட்டு தான் மேடம். நீங்கள் வெளியூருக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால இந்த கொஷின் சார். இப்போ வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கல்ல, இங்கேருந்து ட்ராவல் போகிற டைமில் இந்த பிளேட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடாதா? பேப்பர் பிளேட்டுன்றப்போ அந்த போகிற அந்த நடுவில் ஒரு டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம்ல டேமேஜ் ஆகிடாதா? அது கரெக்டாக தான் மேடம். இப்போ ஒரு கடையில் ஒரு 5 மூட்டை சென்னையில் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 5 மூட்டையை நம்ம இங்கேருந்து கொண்டு போய் லாரி ஆஃபீஸில் தான் போடுவோம். ஏன்னா இங்கேருந்து சென்னை வரைக்கும் நம்ம டாடா ஏசி வச்சு கொண்டு போய் போட முடியாது. அதாவது லாரி ஆஃபீஸில் போடுறோம்னு வச்சுங்களேன், அந்த லாரி ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம சரக்கு மட்டும் போகாது. நம்மள மாதிரி 100 பேர் சரக்கும் சேர்ந்து போனால் தான் லாரி ஆஃபீஸுக்கு கட்டுப்படி ஆகும். அப்படிங்கும்போது இந்த சரக்கு நீங்கள் கேட்குறது ஏன்னா பிளேட்டுங்கும் போது வளைய தான் செய்யும், நெளிய தான் செய்யும். ஆனால் அதில் எப்படி நாங்கள் பெஸ்ட்டாக கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சமாக ஒரு 5 வருஷமாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவுக்குமே கொடுத்துட்ருக்கோம் மேடம். அப்படிங்கும்போது எல்லாவோட லாரி ஆஃபீஸுமே எங்களுக்கு பயங்கர பழக்கம் தான். நாங்கள் அதை மேலே இன்ட்டு மார்க் போட்டு எங்களோட பிளேட்ஸு நசுங்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி மேலாவில் வைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே லாரி ஆஃபீஸ்லாம் பேசி, பிளேட்ஸ் வந்துச்சுன்னா இங்கே மேலாக கசங்காமல் எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாம் பேசி கட் பண்ணி வச்சுருக்கோம் மேடம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பொருளுமே டேமேஜ் ஆகாது. சரிங்க சார். இப்போ வந்து கடைக்கெல்லாம் வந்து இந்த பேப்பர் பிளேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, சப்போஸ் ஒரு சில கடையில வந்து எங்க கடையோட லோகோ போட்டு எங்களுக்கு ஸ்பெஷலா இந்த மாதிரி வேணும்னு கேட்டா தருவீங்களா? அந்த மாதிரி அது பண்ணலாம் மேடம். கண்டிப்பா. இப்ப நம்ம சேலத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் சரவணா பேக்கரி, தெரியுங்களா? அந்த சரவணா பேக்கரியில கேக் வாங்கினீங்கன்னா பாருங்க, சரவணா பேக்கரின்னு லோகோ போட்டே கொடுப்பாங்க. அது நம்ம கம்பெனில தான் மேடம் போகுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட கெப்பாசிட்டி பெரிய கடை, அவங்களுக்கு சேலத்துல ஒரு 4 கடை இருக்கு. அதனால அவங்களுக்கு வியாபாரங்கள் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிறதுனால அவங்க டன்னேஜ் கணக்குல என்கிட்ட பேப்பர் கொடுத்து ஓட்டி கொடுக்க சொல்றாங்க. இப்போ நார்மலா ஒரு சின்ன கடை இருக்கு, என்னோட லோகோ வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 தட்டாவது ரெடி பண்ற மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்களோட லோகோ போட்டு முதல்ல சாம்பிள் அனுப்பிச்சு விட்ருவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடிச்சு கொடுத்துட மேடம். மினிமம் ஒரு 5000 பாக்கெட்டாவது அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்களோட லோகோ போட்டு அடிச்சு கொடுத்தாலும். சரி, ஓகேங்க சார். இப்போ வந்துட்டு கடைக்கு நீங்கள் எக்ஸ்போ கொடுக்குறீங்களா இந்த பிளேட்ஸ்லாம், சப்போஸ் அவங்க எங்களுக்கு வந்து இந்த கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணுவீங்களா? மேடம் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மிஷினரி பார்த்தீங்கன்னா 20 மிஷினரி இருக்கு மேடம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மிஷினில் 250 பாக்கெட் தயார் பண்ணால் கூட என்கிட்ட ஒரு 5000 பாக்கெட் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ அந்த 5000 பாக்கெட்டையுமே
நான் ஒரு 20 காசு 25 காசு பெனிஃபிட்ல தான் கொண்டு போய் கொடுப்போம். அப்படிங்கும்போது மற்றவங்க கொடுக்கறத விட என்கிட்ட ரேட் வைஸும் ரீசனபிளாக தான் இருக்கும், குவாலிட்டி வைஸும் பக்காவாக இருக்கும் மேடம். அதனால உங்களுக்கு ரேட் வைஸு என்கிட்ட வாங்குற கடைக்காரங்க இது வரைக்குமே ஒரு ஐட்டம் என்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கடையை விட்டு இந்த ஏஎன்சி வேணாம் நமக்கு அப்படின்னு விட்டு போகிறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்கறதுனால தான் மற்ற கடைக்காரங்க எல்லாமே நம்ம மொத்தம் இருக்காங்க வச்சுக்கோங்க, வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஓகே சார், இப்போ இந்த நம்ம பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் கொடுப்பீங்க, என்ன மாதிரி அட்வைசஸ்லாம் தருவீங்க? மேடம் பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் பண்ணலாம் மேடம், ஆனால் லாபகரமான பிஸ்னஸ் தான். ஆனால் வந்து அது இங்கே மிஷினரி எங்கே வாங்கணும், ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் மேடம் வாங்கணும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 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 50,000 வச்சுட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு யார் என்ன எங்கே போய் வாங்கணும் என்ன பண்ணி யூடியூப்பில் பார்ப்பாங்க. யூடியூப்பில் பார்த்து அந்த ஏதோ ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு 50,000 மிஷின் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நஷ்டத்தில் தான் போகும். ஆனால் ஸ்டார்டிங்கே நீங்கள் நஷ்டத்தில் கொண்டு போகும்போது அது அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கும் போதும் அடுத்து மெட்டீரியல் எங்கே வாங்குறதுன்னு தெரியாது, 2 ரூபா அதிகம் வச்சானாலும் உங்களுக்கு வர லாபங்கள் கம்மியாயிரும். அதனால யார் தொழில் செய்கிறாங்களோ அவங்ககிட்ட நேராக போயிட்டு என்னால் இது செய்ய முடியுமா, இது பண்ணலாமா, எங்கே மிஷினரி வாங்குறீங்கன்னு அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா அவங்க அடிபட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து கீழே தான் அவங்களே மேலே வந்திருக்காங்க. அப்போ நாங்களே ஒரு மிஷின் தான் வச்சுருந்தோம், அடுத்து 2 வருஷம் கழிச்சு ஒரு 3 மிஷின் போட்டோம். அப்படியே தான் படிப்படியாக தான் நாங்களும் வந்தோம். நாங்களும் எடுத்து 20 மிஷின் போட கிடையாது. அதனால அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ரா மெட்டீரியலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா என்ன எதுவும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம இதை வெற்றிகரமாக கொண்டு போக முடியாது. நீங்களே எடுத்தடுப்புல நீங்கள் எது செஞ்சீங்கன்னா எதுவும் பண்ணலாம். இந்த பேப்பர் பிளேட்ஸ்லாம் டெலிவரி பண்ணுறீங்களா சார் கடையில் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் இந்த பேமெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மேடம் அது 2 விதமாக இருக்குது மேடம். கேஷ் அண்ட் கேரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க, சில பேர் கிரெடிட்டில் கொடுப்பாங்க. கிரெடிட்டு நம்ம மேக்ஸிமம் பண்ணினா எல்லாருமே இப்போ இருக்கிற பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரெடிட் தான் மேடம் மெயின். இப்போ கேஷ் அண்ட் கேரியில் பண்ணுற கடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இன்னும் ஒரு 5 காசு 10 காசு நாங்கள் கம்மி பண்ணி கொடுக்குறோம் கடைக்கு. கிரெடிட் வைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் டைம் மேடம். இப்போ நீங்கள் சரக்கு கடைக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி டேட் நாங்கள் எழுதிக்குவோம். அதுலேருந்து 7 நாள் வரைக்கும் நாங்கள் கடையை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். 8வது நாள் எங்களோட பில்லை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். அவங்க ஜிபே வரும் சரி இல்லை ஃபோன்பே இல்லைன்னா நேரில் கேஷு கடைக்காரங்க எந்த இதில் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்க முடியாது. சரிங்க சார், இப்போ நீங்கள் எந்த மிஷினரிஸ் பற்றி சொல்கிறீங்கன்றதுனால இந்த மிஷின் வைக்கிறேன். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ண வரவங்க இருக்காங்க, புதுசாக ஃப்ரெஷராக வராங்கல்ல, அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கிட்டாங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை பண்ணுவீங்களா? இல்லை மேடம், அது மிஷினரி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வாங்கி தரதில்லை மேடம். ஏன்னா நம்ம பிஸ்னஸை கவனிக்கிறதுக்கே நமக்கு வந்து டைம் சரியாயிடுது. அதனால் மிஷினரி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன டவுட் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, போயிடும். அதனால் மிஷினரி பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறதில்ல மேடம், கண்டிப்பாக பண்ணுறதில்ல. ஓகே சார், தேங்க்யூ சார்.